கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அற்புதமான தொடர் நீங்கள் கேட்டுக்கொண்டு வரீங்க. அதற்காகவும் நன்றி. மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காகவும் நன்றி. கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. மீண்டும் மீண்டும் நம்ம ஒவ்வொருத்தருக்கொருவர் இந்த அழகான இந்த யூடியூப் மூலமாக பார்க்கறதுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அற்புதமான ஆண்டவர் நம்ம கூட இருந்து இவ்வளோ அழகாக வழி நடத்துகிறார் பாருங்க. அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாருங்க. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். பாருங்க, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க என் தேவன். நான் எப்பொழுதும் நான் எங்கே சென்றாலும் எந்த நேரத்திலையுமே என்னை என்ன செய்யுங்க, வந்தடையத்தக்க எப்பொழுதும் உமது அண்டையிலேயே நான் இருக்க, என்னை பாதுகாத்து கொண்டே இருக்க. பாருங்க, நம் தேவன் பாருங்க ஒரு அற்புதமான மேய்ப்பர். நம் மேய்ப்பராக இருக்கு. நம் அவர்களுக்கு ஆடுகளாக அவர் மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு அவர் எதாட்டு நம்மளை விட்டு விடுவாரா? அவர் நம்ம கூட இருந்து அந்த அளவுக்கு பாருங்கள் வந்தடை கண்மலையாக இரும் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். இப்படி தான் அவர் வழிநடத்துகிறார் பாருங்கள். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலை என் கோட்டையுமா இருக்கிறீர். என்னை ரட்சிப்பதற்கு அவர் நான் ரட்சிப்பதற்கு நீர் எனக்குள்ளே இருந்து என்னை கட்டளையாக என்னை ஏற்றுக்கொண்டு என் கூட இருந்தீரே. அது மட்டுமல்ல, நீரே என் கண்மலையும் கோட்டையுமா இருக்கிறீர். மனிதன் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவுடனே என்னை ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செஞ்சிருக்கார்? கட்டளையிட்டு அவர் என்னை கூட அவர் என்னை எனக்கு ரட்சிப்புக்கு அவர் கொண்டு வந்து அவர் கட்டளையிட்டு என்னோடு அவர் இணைத்தார் பாருங்க. இணைத்த உடனே என்ன நடக்கு பாருங்க, நம்முடைய உள்ளம் சொல்ல ஆரம்பிச்சிருது. என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறீர், என் கூட இருக்கிறீர், என்னை ஐஸ்வர்ய சம்பாதிக்க பலனாக இருக்கிறீர், என் கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீர், என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், நான் உன் கூடவே வருவேன், உனக்கு எதிராக ஆயுதங்கள் எதை வந்தாலும் அதெல்லாம் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்படி ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் அறிந்து நாம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, இந்த மாதிரி எனக்குள்ளே இருக்கிறீரே, இந்த மாதிரி எனக்குள்ள ஆசீர்வாதத்தை தந்தீரே அப்படின்னு சொல்லி நாம் அவரோடு நாம் ஒரு பேசும் பொழுது, அவரோடு நாம் இணையும் பொழுது, அந்த வார்த்தை சொல்லும்போது கர்த்தர் ஆனந்தமாக நம்மை நோக்கி பார்க்கிறார், நம்மை நேசிக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள பிரமாணத்தின் மாதிரியே நாம் வாழ ஆரம்பிக்கிறது. எப்படி விதைப்பும் அறுப்புங்கிற மாதிரி தான். வார்த்தையை நீங்கள் உள்ளே விதைக்கும் பொழுது தான் நீங்கள் அறுவடை பண்ண முடியும். அப்படி தானே? அப்போ அது கண்டிப்பாக பலன் எப்படி நீ அறிந்து கொண்டாய், தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டாய், அது எப்படி செயல்படுது என்று அறிந்து கொண்டாய். அது ஒரு விதை போல. அதான் சொல்கிறார், நீ என் கண்மலையும் என் கோட்டையும். இது ஒரு விதை. நீங்கள் விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறீர் ஆண்டவரே, நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் எப்பொழுதும் வந்தடையதக்க நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், ஆக நான் ஏன் பயப்பட வேண்டும்? என் அருமையான அந்த வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது அவர் வழிநடத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் இந்த வார்த்தையை விதைத்தும் பொழுது அவர் வழிநடத்தில் நாம் அறிந்து கொள்ளும்போது நமக்கு குறைவே இருக்காது. அன்பு தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஆக நீங்கள் எதை பற்றியும் சோர்ந்து போகாதீர்கள். அற்புதமான தேவன், கண்மலையும் இருக்கிற நம் தேவன் குறைவே வைக்க மாட்டார். அவர் இப்படி தான் நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிநடத்தில் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குது பாருங்க, நம்முடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நாம் போகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் தினமும் ஆலயத்துக்கு போகிறோம், வாரோம், தேவனுக்கான எல்லா காரியத்தையும் செய்கிறோம், எல்லாத்தையும் ஏண்ட உதவி செய்கிறோம். எந்த அளவுக்கு நம்மளை வழி நடத்துகிறார் பாருங்கள். இப்படி தான் தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். அவர் நமக்கு ஒரு குறைவில்லாமல் வழி நடத்துகிறார். எப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் கேட்டு அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, முதலிடம் கொடுத்தால் மட்டுமல்ல, வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே அவர் உலாவுகிறார். உங்களை ஆசீர்வதிக்கவே அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.